ஜோதிட கடவுள் யார்? அதாவது ஜோதிட கலையை ஆளக்கூடிய கடவுள் யார்? அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடம், ஜோதி பிளஸ் இசம். அதாவது ஜோதி என்பது ஒளியை பற்றி குறிக்கக்கூடியது. இசம் என்றால் அறிவு. ஒளியை பற்றிய அறிவே ஜோதிடம் என்று அழைக்கப்படுகிறது. பூமியிலிருந்து வானை நோக்கி மற்ற கிரக நிலைகளை ஆராய்ந்து பலன் அறிவதே ஜோதிடமாகும். இந்த வான்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களை ஆராய நமக்கு ஆகாய தத்துவமே பயன்படுகிறது. நாரதர் கொடுத்த ஞானப்பழத்தை அடைய முருகப்பெருமான் ஆகாய மார்க்கமாக இந்த அண்டத்தையே சுற்றி வந்தார். ஆனா விநாயகர் சிவமும் சக்தியும் அடங்கிய இந்த பிண்டத்தை சுற்றி வந்தார். விநாயகர் என்பவர் நம் தேகத்துக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை குறிக்கக்கூடியவர். குண்டலினி சக்தியின் உருவகமே விநாயக பெருமான் ஆவார். அதிலும் குறிப்பாக மூலாதாரத்தை குறிக்கக்கூடியவர் இந்த விநாயக பெருமான். அதன் காரணமாக தான் எந்த செயலை தொடங்கும் முன்பும் நமது மூலாதாரத்தை வணங்கி தொடங்கும் பொழுது இந்த பிரபஞ்ச ஆற்றலை நமக்கு அந்த செயலில் வெற்றி அடைவதற்கு துணை நிற்கும் என்ற நோக்கில் கூறப்பட்டுள்ளது. எளிமையாக புரிவதற்கு கூறுவோமானால் இது ஒரு இக்னிஷன் பாயிண்ட். மூலாதாரத்தை வணங்குவது என்பது ஒரு இக்னிஷன் பாயிண்ட். அதாவது கேஸ் லைட்டில் எப்படி கேஸை ஆன் பண்ணிட்டு லைட்டர் அடிச்சோன்னா டக்குன்னு பற்றிக்குதோ அதே போல இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய நமது பிரபஞ்ச ஆற்றலின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மூலாதாரத்தை வணங்கும் பொழுது இந்த நமது உடம்பிற்குள் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச ஆற்றல் இந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து நாம் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றியை அடைய வைக்கும். இதனால தான் எந்த செயலை தொடங்கும் முன்பும் விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு தொடங்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்ப்பதற்கு நம்முள் இருக்கக்கூடிய சிறிய பிரபஞ்ச ஆற்றலை தூண்டுவதன் மூலமாக பிரபஞ்ச ஆற்றலோடு கனெக்ட் ஆக முடியும் என்ற நோக்கில் கூறப்பட்டுள்ளது. இது எப்படின்னா சிறிய மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதும்பாங்கல்ல, அந்த மாதிரி நமது உடம்பிற்குள் இருக்கக்கூடிய மூலாதார சக்தியை வழிபாடு செய்யும் பொழுது அது பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்து நமக்கு இந்த பேராற்றலை நம்முள் இணைத்து வெற்றி அடைய வைக்கும். நமக்கு இந்த இறையருளை பெற உதவும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. ஆக பிண்டத்தை சுற்றிய விநாயகரை போல அண்டம் முழுவதும் சுற்றி ஆராய்ந்தவர் முருகப்பெருமான் எனும் நமது தமிழ் சித்த பெருமான் ஆவார். அண்டத்திற்குள் உள்ளதே பிண்டத்திற்குள் எனும் கோட்பாட்டை உணர்த்தியவர் முருகப்பெருமானே. முருகப்பெருமானே ஆகாய தத்துவங்களை குறிக்கக்கூடியவர். அவரது வாகனமான மயிலும் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவையாகும். நட்சத்திரங்கள்ல கார்த்திகை நட்சத்திரம் மயிலை குறிக்கும். மயில் கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்கும். ஆக கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியனின் நட்சத்திரமாகும். சூரியனே ஆகாய தத்துவத்தின் நடுநாயக கிரகம் ஆவார். அதுக்கடுத்து விநாயகர் பார்த்தீங்கன்னா நிலத்தத்துவ கடவுள் ஆவார். நீர்நிலைகளுக்கு அருகிலும் மரத்தடியிலும் இருக்கக்கூடியவர். அவரது வாகனமான எலியும் நிலத்தை குடைந்து செல்லக்கூடிய அம்சம் கொண்டது. எலி பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள்ல மகம் நட்சத்திரம் எலியை குறிக்கக்கூடியது. ஆக மகம் என்பது கேதுவினுடைய நட்சத்திரமாகும். கேது என்பவர் விநாயகரை குறிக்கக்கூடிய கிரகம் ஆவார். ஆக முருகன் ஆகாய தத்துவத்தில் அமையக்கூடியவர். அதனாலதான் மலை மேல் இருக்கக்கூடிய கோயில்களில் முருகன் இருக்கிறார். விநாயகர் பார்த்தீங்கன்னா நில தத்துவ கடவுள். அதனாலதான் குளக்கரையிலும் மரத்தடியிலும் விநாயகர் பெருமான் இருக்கிறார். பிள்ளையார்பட்டியில கூட பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில மலையை குடைந்து விநாயகரை அமைத்துள்ளார்கள். இதனுடைய உள்ளர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமது தேகத்திற்குள் குடைந்து செல்லும் பொழுது மூலாதார தத்துவமாக அமர்ந்திருப்பவர் பிள்ளையாரே என்று குறிப்பதற்காகத்தான் பிள்ளையார்பட்டியில் அவ்வாறு மலையை குடைந்து பிள்ளையாரை அமைத்துள்ளார்கள். ஜோதிட சாஸ்திரமே பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. ஆகையால முருகப்பெருமானே ஜோதிடத்திற்கான முழுமுதற் கடவுள் ஆவார். ஜோதிடத்தில் அதிக நூல்களை எழுதிய தமிழ் சித்தர்கள் அகத்தியர், போகர், புலிப்பாணி. இதுல முருகப்பெருமானின் நேரடி சீடர்கள்னா அகத்தியரும் போகரும் ஆவார்கள். இதுல போகரின் தலையாய சீடரே நமது புலிப்பாணி சித்தர் ஆவார். இவரே மிக அதிகமான தமிழ் ஜோதிட நூல்களை எழுதியுள்ளார். முருகனின் 6 முகமும் 6 பருவங்களை குறிக்கக்கூடியது. 12 கைகளும் 12 ராசிகளை குறிக்கக்கூடிய அமைப்பாகும். முருகனின் 27 அம்சமும் இணைந்ததே நமது 27 நட்சத்திரங்கள் ஆகும். நவ கிரகங்களுக்கு தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானே ஆவார். நவ கிரகங்களும் சிவனுக்கு கட்டுப்பட்டதாகும். அதனால தான் கிரகங்களுக்கு ஈஸ்வர பட்டம் தரப்படுகிறது. சிவன் கோயில்களில் மட்டுமே நவகிரக சன்னதி இருக்கும். ஆக நவ கிரகங்கள் தரக்கூடிய துன்பங்களில் இருந்து நீங்குவதற்கு சிவபெருமானை நாம பிடித்தோம்னு சொன்னா இந்த நவ கிரகங்களும் அவருக்கு கட்டுப்பட்டது என்ற நோக்கில் நிறைய பரிகாரங்களை சிவன் கோயிலில் செய்யப்படுகிறது. சிவபெருமானே கிரக புருஷன் என்று அழைக்கப்படுகிறார். ராசி கட்டங்களை ஆள்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு என்று அழைக்கப்படக்கூடிய பெருமாளே ஆவார். இவரே ராசி புருஷன் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப பிரம்மா யார் சார் அப்படின்னா பிரம்மாவே பிரபஞ்சத்தை குறிக்கக்கூடிய அமைப்பாகும்.
பிரம்மாவே நட்சத்திர புருஷன் என்று அழைக்கப்படக்கூடியதாகும். ராசிக்குள் தான் நட்சத்திர பாதங்கள் அடங்கியுள்ளன. பிரம்மாவே விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து பிறந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். அண்ட சராசரத்தை ஆள்பவர் பிரம்மாவே. இந்த பிரபஞ்சத்தை கட்டி ஆளக்கூடிய கடவுள் யாருன்னா பிரம்மாவே. இதன் காரணமாகத்தான் நட்சத்திர அதிபதி பிரம்மா என்று அழைக்கப்படுகிறார். நட்சத்திர அதிபதி பிரம்மாவாக இருப்பதனால தான் பிறப்பு நட்சத்திரத்தை நாம ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கின்றோம். சரிங்களா? ஆக ஜோதிட கடவுள் நமது முருகப்பெருமான், கிரக புருஷன் நமது சிவபெருமான், ராசி புருஷன் நமது பெருமாள் ஆவார், நட்சத்திர புருஷன் பிரம்மா ஆவார். சரி நண்பர்களே, மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.